மேடையில் வீட்டிற்கும் எல்லா பெரியவங்கள இந்த கலை உலகத்தை நிஜமாகவே ரசிக்கக்கூடியவங்க, ரொம்ப ஆர்வமாக பேஷனட் டிக்னிட்ரீஸ்க்கு என்னோட வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமார்னு அன்பான வணக்கம். வாழ்த்துக்கள். டைரக்டர் மகேந்திரன் சாரோட பேரில் இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கண்ணன் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஆமாம், நல்லபடியாக நடக்கணும் அகாடமி. நானே எவ்வளோ வருஷங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும், ஒரு நடிகையாக இருந்தாலும், எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எவ்வளவோ டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ படங்களில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், பிரசாத்ங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட், பிரசாத் மல்டிமீடியாவில் ஒரு கோர்ஸுக்கு படித்து ஒரு குறும்படம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி வேணும். அந்த அகாடமிக்குள்ளே படிக்கும்போது தான் தெரிஞ்சது, எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் லைஃபிலிருந்து அவ்வளோ ஆர்வமாக படிக்கிறதுக்கு வராங்க. ஒரு பையன் ஐடியிலிருந்து வரான், ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் ஆந்திரா, 2 பேர் ஆந்திராவிலிருந்து வராங்க. சம்பந்தமே இல்லை, நம்ம இண்டஸ்ட்ரிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மாதிரி வயசானவங்க 50 வயசு 60 வயசு ஆளுங்கள் கூட இதே பிரசாதில் என் கூட படிச்சிருக்காங்க. என்னோட முன் பேட்சில் பின் பேட்சில் படிச்சிருக்காங்க. குறும்படத்தில் நடிக்கிறாங்க, ஆர்வமாக இருக்காங்க இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறதுக்கு. எனக்கு தினசரி ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்கள் சீரியல்லையும் படங்கள்லையும் எங்களை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி அவ்வளோ ஆர்வமான உள்ளங்கள் நான் பார்த்தேன் அந்த அகாடமியில் வந்ததுனால. எவ்வளவோ பைத்தியமாக இருக்காங்க சினிமா பற்றி, சினிமாக்குள்ளே நுழையிறதுக்காக. என்னோட குறும்படம் நான் எடுத்ததப்புறம் இது எல்லாம் நான் தெரிஞ்சிட்டேன். நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வெளியில் கூட அப்படி இருக்காங்க இது படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அகாடமி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சார், பெரிய டைரக்டரோட பேரில் ஆரம்பிக்கிறீங்க. அதனால் அங்கே சிறப்பு முறையோட எல்லாம் கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்துட்டு வேலிடேஷன் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சா பத்தாது, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் என்னோட சின்ன ஒரு சஜஷன், அங்கே படிக்கிற பசங்களில் நீங்களே தேர்ந்தெடுங்க யார் நிஜமான நல்ல டேலண்ட் உள்ள பசங்க. அது டைரெக்ஷனாக இருக்கலாம், ஆக்டிங்கில் இருக்கலாம், சினிமாடோகிராஃபிக்கில் இருக்கலாம். அந்த மாதிரி சில பேர் பயங்கர டேலண்ட் உள்ள இருப்பாங்க. அந்த மாதிரி டேலண்ட் உள்ள பசங்களை சார் நம்மளோட இண்டஸ்ட்ரியில் சேர்ந்து டைரக்டர்ஸ் கிட்ட அனுப்புங்க. ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியம். அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு அவங்க ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்மக்கிட்ட எவ்வளவோ டைரக்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க, படம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த அகாடமியிலேருந்து ஒரு 2 பேர் நீங்கள் சேர்க்கணும். நம்ம அகாடமியிலேருந்து அது சினிமாட்டோகிராஃபர் கிட்ட, டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் அனுப்புங்க சார். அவங்களுக்கு ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணணும் சார். இது தியரி மட்டும் பத்தாது, ப்ராக்டிக்கலில் அவங்களுக்கு நாலேஜ் வேணும். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இது என்னோட சின்ன ஒரு இது. ஏன்னா இங்கே படிச்சுட்டு மட்டும் பத்தாது, ஒரு இயக்குனர் கூட அவங்க ஒர்க் பண்ணணும், ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணணும். அந்த லொக்கேஷனில் என்ன நடக்கணும்னு உண்மையான ஒரு நாலேஜ், ப்ராக்டிக்கல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் சார். அதை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் அவங்களுக்கு கூட டைஅப் பண்ணி, டைரக்டர்ஸ் கூட டைஅப் பண்ணி, செல்வமணி சார் இருக்காரு, தானு சார் இருக்காரு, படம் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லையா, பேரரசு சார் இருக்காரு, லெனின் சார் இருக்காரு, எடிட்டிங். ஓ மை காட், என்னோட குறும்படம் பற்றி சொல்லி ஆகணும். லெனின் சார் இல்லைன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. நன்றி லெனின் சார், கண்டிப்பாக இந்த மேடையில் நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். ஏன்னா நான் ரொம்ப லக்கி, எவ்வளோ லக்கின்னு என்னாலே சொல்ல முடியாது. நான் எவ்வளோ லக்கி. எல்லாமே என்னோட லைஃப்பில் நடந்தது நல்ல நல்ல விஷயங்களில் இந்த குறும்படம் கூட அவ்வளோ லக்கான ஒரு விஷயம்தான். எல்லாமே ஒரு ஆர்வம் தான். நம்ம போடுற அந்த ஆர்வம், நம்ம போடுற அந்த பேஷன் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது.
ஸோ அந்த மாதிரி லெனின் சாரோட சப்போர்ட், ஓ மை காட், சச் அ ஸ்வீட் பர்சன். கோவப்படுறேன்னு சொன்னீங்களே தானு சார், நான் ஷாக் ஆயிட்டேன் ஒரு செகண்ட். ஐயோ, அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன், அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், ஒரு குறும்படம் எடுத்திருக்கேன். உடனே அவர் எடிட்டிங் செய்யணுமா அப்படின்னாரு. ஆமாம் சார், எடிட்டிங் செய்யணும். உடனே வாங்கன்னு சொல்லி என்னை வர வச்சு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு சும்மா சின்னதாக ஒரு எடுத்திருக்கேன். எனக்கே பயம், ஐயோ என்ன சொல்லுவாரோன்னு பார்த்துட்டு. ஆனால் அதை எப்படி எப்படி நம்ம சரி பண்ணலாம், எப்படி எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எவ்வளோ அழகாக அதை எடிட் பண்ணலான்னு சாரோட இது இல்லைன்னு கண்டிப்பாக முடியாது. அவரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி ராஜா சார் இருக்கட்டும், அவரும் ஐயோ ஃபுட்டேஜ் பார்த்ததும் மியூசிக் பண்ணி கொடுத்த இளையராஜா சாருக்கு எப்போவுமே நன்றி. ஸோ அந்த மாதிரி இந்த குறும்படத்துக்கு அந்த மாதிரி சேர்ந்துச்சு சார். குறும்படம் எல்லாம் ஓகே, லெட் இட் பி. இந்த அகாடமி நல்லபடியாக நடந்து நிறைய இங்கே பசங்கள் வந்து படித்து அப்புறம் போய் டைரக்டரோ ஆக்டரோ ரைட்டர்ஸோ எவ்ரிதிங் ஏதாவது ஆகணும்னா கண்டிப்பாக இந்த அகாடமி நல்லபடியாக வரணும். நிறைய பேர் இங்கேருந்து படிச்சுட்டு வெளியில் வரணும். நானும் புதுமை பித்தன் படத்தில் ஒரு ஷெட்யூல், ஒரு அன்ஷெட்யூலில் வந்து மகேந்திரன் சார் டைரக்ஷன் பண்ணார். ஆமாம். ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி தட் ஐ காட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் சார்ஸ் டைரக்ஷன். அந்த டைமில் எனக்கு தெரியல பெருசாக. The only thing I knew he is a very big director. He's done very big films. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும் தவிர. ஆனால் அப்புறம் பயம், ஏன்னா அவ்வளோ ரெஸ்பெக்ட், ஒரு பயம், நம்ம இன்டராக்ட் பண்ண முடியல ஒன்றும். பட் அவர் கூட அவரோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த படத்தில். ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு எவ்ரிபடி ஆன் த ஸ்டேஜ், ஆல் லவ்லி பீப்புள் ஆன் த ஸ்டேஜ். எல்லாரும் கூட எனக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 2 நாள் முன்னாடி தான் சாருக்கு பாராட்டு விழா நடந்தது, முந்தா நேரத்தை. இன்னைக்கு சாரோட பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க.